ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கிறோன்னா பல்லாவர சந்தைக்கு போனோம். ஃப்ரைடேனால ஒரு நாள் தான் அங்கே இருக்குமா, அதனால் சரி இந்த டைம் போய் பார்க்கலான்னு ஒரு ஆசையில் கிளம்பிட்டோம். செம்ம வெயில்னால எங்களால் சுத்தமாக டாலரேட் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு வெயில். ஆனால் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அந்த ஒரு ரீசனுக்காக கிளம்பி போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ்லாம் இருந்தது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய ப்ரொஃபஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது, ப்ரொவிஷ்னல் ஐட்டம்ஸு, அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ்னால், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் பொருள் ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்லை சோஃபா, லைக் A to Z வரைக்கும் எல்லா திங்ஸுமே இருந்தது. பெட் அனிமல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் செடி, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நம்ம போய் ஆனால் விசிட் பண்ணலாம். பட் ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கும் போது நம்ம இதை போய் விசிட் பண்ணோன்னா நிறைய திங்ஸ் வாங்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தது, சுத்தமாக நம்மளால் இது பண்ணக்கூட முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என் பையன் என்னென்னா அம்மா எப்போம்மா பெட் அனிமல்ஸ் கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன், நான் பெட் அனிமல்ஸ் தாம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லி வண்டி கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க, நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த பெட் அனிமல்ஸை போய் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நிறைய செகண்ட் ஹேண்ட் திங்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கூட வந்து வாங்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய அந்த சோஃபா செட்டு, அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்கிற இது எல்லாமே இருந்தது. ஒரு சில ரேட்டு கம்மியாகவும் இருந்தது, ஒரு சில ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியெலாம் சொல்ல முடியாது, லைக் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் ஆனால் அதர் கடையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு வெயில் டைமில் போகிறதுக்கு நிஜமாலே நம்மளால் முடியாது, அது மாதிரி தான் இருந்தது. சரி, ஒரு வழியாக நாங்களும் போய் வண்டியை போய் நிப்பாட்டினோம். வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்துட்டு நாங்கள் போய் அந்த பெட் அனிமல்ஸை போய் பார்க்குறதுக்காக போனோம். என் பையன் அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறான், எப்போ தான் நம்ம பெட் அனிமல்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க இதையே இவங்களோட திங்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம திங்ஸை எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு வழியாக நாங்கள் எங்களை அந்த பெட் அனிமல்ஸ் கிட்டே கூட்டிகிட்டு போனோம். வாங்க நம்மளும் போய் பார்க்கலாமே பெட் அனிமல்ஸ், அப்படி என்னென்ன தான் பெட் அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறது பார்த்திங்கன்னா சோஃபா செட்டு எல்லாமே இருந்தது. ரொம்ப வெயில் அடித்ததுனால அங்கே ஒரு கேப் ஷாப் இருந்தது. நானும் பாப்பாவை மட்டும் கேப் வாங்கி போட்டுக்கிட்டோம். கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து போனோம். நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அந்த பெட் அனிமல்ஸ்க்காக தான் போனது மெயினாக. சரி, எங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு டாக் வாங்கலாம் சொல்லிட்டு. சரி, ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இருந்ததுன்னா டாக் வாங்கலாமே சொல்லிட்டு போனோம். டாகு, அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி டாக்ஸ் இருந்தது, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருந்தது, அப்புறம் புஸ் லவ் பேர்ட்ஸ்லாம் வர இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க கூட வச்சுக்கிட்டு ஃப்ரீ அடாப்டாக கேட் இருக்குமா, வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் வீட்டில் உண்மையாகவே சொல்லணும்னா வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு இப்போதைக்கு இடம் இல்லை, இல்லைனா கூட நாங்கள் ஒரு கேட்டு வாங்கியிருப்போம். எனக்கு ஆனால் இந்த பேரட் மேலே ரொம்ப ஆசை இருந்தது. குட்டி பேரட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபீட் பண்ணி நம்ம வளர்த்துறோம், நம்மக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆசைப்பட்டேன் நான். பட் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இதுக்கு வேண்டாம், இது நம்ம இப்படி செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கேஜ் வாங்கணும், அதை ஒரு பராமரிக்கணும், நிறைய வேலை இருக்குது, அதனால தேவையில்லாமல் வாங்காத சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே இருந்ததில் இந்த சிசு டாக் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 14,000 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வர்த்தாக தான் இருந்தது, அவ்வளோ அழகாக தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ஃபிஷ்ஷுக்கிட்ட ஓடிட்டார் என் பையன். ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே அதுக்கப்புறமா மாலி ஃபிஷ்மா, அம்மா பீட்டா ஃபிஷ்மா, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு செடி வேறு வாங்கணும், அதனால செடி வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பாசி செடி மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். பாசி செடி பார்த்த உடனே அம்மா குட்டி குட்டி போபோ இருக்கம்மா, சூப்பராக இருக்கம்மா, குட்டி போபோ வருஷம் நம்ம வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இப்போ அடிக்கிற வெயிலில் எதுவுமே நம்மளால் வச்சு வளர்க்க முடியாது, அதனாலே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பாவம் அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சுங்களாம் ரொம்ப படுத்தகிரியாகவே இருந்தது. எங்களுக்கே கொஞ்சம் பார்க்க பாவமாக இருந்த மாதிரி இருந்தது. பாவம் அவங்களும் சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிலில் எடுத்துகிட்டு வளர்க்குற சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தான் அதை வாங்குறதுக்கு முடியல.
எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாத்தையுமே இவன் தான் வந்துட்டு எனக்கு குட்டி பெட் டாக் வேணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் இப்போ வேணாப்பட்டு அப்புறமேட்டா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களால் வெயில் கொஞ்சம் கூட எங்களால் டாலரேட் பண்ண முடியலைங்க. சும்மா ஒரு ஆசைக்காக நாங்கள் பல்லாவரம் சந்தை வந்தோம். பட் ஆனால் எங்களால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. வாங்கினது பார்த்திங்கன்னா கேப்பும் அதுக்கப்புறம் இந்த பாசி செடியும் மட்டும்தான். ஜஸ்ட்டு விசிட் பண்ணோம், கிளம்பிட்டோம்.